ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடியது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ், என்ன காரணத்தினால இரு கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கு? அங்க பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே மாறி மாறி ஒருவரை தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக காங்கிரஸ் கட்சியினரும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதே போல காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக பாஜகவினரும் ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். இரு கட்சிகளுடைய நிர்வாகிகளும் மாறி மாறி மற்ற கட்சிகளுடைய அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற போது இரு தொண்டர்களிடையே நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே கடுமையான மோதலும் கைகலப்பும் ஏற்பட்டது. சிலர் ஒருவர் கல்வீசி தாக்குதல் நடத்தி கொண்டார்கள், மற்றொருவர் தடிகளை கொண்டும் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், நேற்று பிரதமர் மோடியினுடைய இல்லத்திற்கு வெளியே ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலங்கானாவில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் நாங்கள் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். இது தவிர போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளும் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இரு கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்ற கட்சிகளின் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக சென்ற போது இந்த மோதலும் வாக்குவாதமும், அதனைத் தொடர்ந்து கைகலப்பு, கல்வீச்சு, தடியடி போன்றவை மேற்கொள்ளப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் ராம்சந்திர ராவ் மற்றும் பிற பாஜக தலைவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அதே போல பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக சென்ற காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்சி வெங்கட் பால்மூர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.